என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு செய்து காட்ட போகிறேன். இதெல்லாம் இப்போத்திய காலத்தில் நாங்கள் மறந்து போயிட்டோம். யாருமே வீட்டில் செய்கிறதில்ல. எங்களுக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு பிடிச்சதை போய் நாங்கள் கடையில் வேணுங்கன்னு வந்து சாப்பிட்டுட்டு ஈஸியாக இருந்துடுறோம். நான் செய்ய போகிறது சிம்பிளாக எல்லோருடைய வீட்டிலையும் எல்லோருடைய அம்மாக்களும் அடிக்கடி செய்து கொடுக்குற புட்டு. இடியப்பம் வைக்க சரி, புட்டை வைக்க சரி, அம்மா கொஞ்சம் தேங்காய் சர்க்கரை போட்டு கடைசியாக கொஞ்சம் புட்டை வச்சு தருவா. இது வந்து பின்னேரத்தில் டீ குடிக்கிற டைமில் அல்லது பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ள காலையில் சாப்பிட்றதுக்கு, டியூஷனால் வந்து இடைநேரங்களில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். இப்போ எல்லாம் மாறி போயிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணினோன்னே டேக்அவே வரும், பர்கர் வரும், சிக்கன் வரும், இப்படி நிறைய சாப்பாடுகள் நாங்கள் நார்மலாகவே வேண்டி சாப்பிட்றத பழகிட்டோம் மீன்ஸ் நாங்கள் பிள்ளைகளுக்கு பழகிட்டோம். அந்த மாதிரி பழக வேண்டாம். இப்படியான சாப்பாடுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் உளுந்து எடுத்து கழுவிட்டு 2 மணித்தியாலத்துக்கு முதல் வெயில் எதுவும் வைக்கல நல்லா கழுவிட்டு உளுந்த இப்படி ஒரு டவலில் போட்டிருக்கேன். அதாவது ஒரு துணியில் பரவி தண்ணியை உலர போட்டிருக்கேன். இப்போ இந்த உளுந்தை வந்து நான் வறுக்க போகிறேன். இதிலே அளவில்லை. ஏன்னு சொன்னால் நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். புட்டுக்கு இவ்வளோ உளுந்தும் தேவையில்லை. எங்களோட அன்றாட சாப்பாடுகளுக்கு நான் நார்மலாக வீட்டில் செய்கிற புட்டு, அதாவது சில வேளையில் மா குழச்சி சாப்பிடுவோம். புட்டு அரிசி மாவும் உளுத்த மாவையும் சேர்த்து தேங்காயை போட்டு பிள்ளைகளுக்கு சும்மா புட்டு மாதிரி இல்லாமல் குழச்சும் கொடுப்பேன். அந்த மாதிரி டைமில் கூட இந்த உளுத்த மாவை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வறுத்த உளுந்து நிறைய விஷயங்களுக்கு உதவும். அதனால தான் நிறைய உளுந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த உளுந்தை வந்து வறுக்க போகிறேன். வாங்க. உளுந்து வறுக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்து வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே உளுந்து, நான் அதாவது கழுவி போட்ட உளுந்தை வந்து இதுக்குள்ளே போட்டு வறுக்க போகிறேன். கைவிடாமல் உளுந்தை வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வார வரைக்கும் வறுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த உளுந்தில் வந்து வாசம் பெற தொடங்கும். கருகாமல் நல்ல ஒரு பொன் நிறத்தில் வறுத்தெடுப்போம். இப்போ கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் மாறணும். இன்னும் அந்த உளுந்திൻ്റെ வாசம் பெற தொடங்கல. இப்போ உளுந்து வறுபட்டு நல்லா வாசம் பெற தொடங்கிட்டது. இப்போ இந்த நேரம் இறக்கலாம். இது வந்து ஆறணும். 6:40 இதை பவுடர் பண்ண போகிறேன். இப்போ வறுத்த உளுந்த என்னோட மினி மில்லுக்குள்ள போடுறேன். இதை வந்து பவுடர் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ பவுடர் பண்ணுறேன். மூடியை போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு உளுத்தம்மா ரெடி. புட்டு செய்கிறதுக்கு அரிசிமா 2 கப் அரிசிமா. நீங்கள் வீட்டில் இடித்து வறுத்த அரிசி மாவாக இருந்தால் அரிக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி இடித்து வறுத்து அதை போல் அரிசி தான் வச்சுருப்பீங்க. அதனால் அரிக்க தேவையில்லை. கடையில் வேண்டுற அரிசி மாவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரிசி தான் போடணும். இது நான் செய்த அரிசி மா ஆல்ரெடி நான் அரிச்சே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவோட சேர்த்து உளுத்தம்மா, இப்போ தான் நான் திரிச்ச ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உளுத்தம்மா. இந்த உளுத்தம்மாவில் இருந்து 3 மேசக்கரண்டி உளுத்தம்மா. நிறைய உளுத்தம்மா போட்டால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். 3 மேசக்கரண்டியே போதும். அரிசிமா நீங்கள் எவ்வளவும் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி உளுத்தம்மாவையும் கூட்டிக்கொண்டே இருக்கணும். நான் 2 கப்பு அரிசி மாவுக்கு 3 மேசக்கரண்டி உளுத்தம்மா சேர்த்துருக்கிறேன். ஓகே, அடுத்தது சர்க்கரை. 1 கப் தேங்காய் எடுத்தால் போதும். திருவின தேங்காய் பூ 1 கப் போடுறேன். கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. 1 கப் தேங்காய் பூ,
சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு 5 மீசக்கரண்டி சர்க்கரை போடுறேன். சர்க்கரை பனங்கட்டி எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். 3 4 5. இந்த சர்க்கரை வந்து நல்ல சர்க்கரை, கல் மண் இல்லாத சர்க்கரை, அதனால் நேரடியாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, ஒரு அரை தேக்கரண்டி உப்பு. கல் மண் இல்லாத சர்க்கரையாக பார்த்து வேணுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கரைச்சி போட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது பனங்கட்டி கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், சர்க்கரை, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இதில் வந்து இது நல்லா கொதி தண்ணி, புட்டுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைக்காமல் கொஞ்சம் கட்டியாக புட்டுக்கு குழைக்கிற மாதிரி குழைக்கணும். அப்போ தான் இதை பிடிக்க ஈஸியாக இருக்குது. மில்லியன்னு சொன்னால் கையில் ஒட்டும். முதல்ல நல்லா அப்படியே சேர்த்து குழைப்பேன். இவ்வளோ தண்ணியும் போதும். இடக்கிடையே கட்டி கட்டியாக இருக்கேக்கிலேயே இப்போ எங்களுக்கு சேர்த்து பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கையை வச்சு பிடிச்சி பார்க்கணும் கரெக்டாக இருக்குது. ஒன்று இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து நல்லா மாவை ஒன்றோடி ஒன்று சேர்க்கணும். இந்த அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவாயும் இருக்கலாம், வறுக்காத அரிசி மாவாக இருக்கலாம், நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாயும் இருக்கலாம், வெள்ளி அரிசி மாவாயும் இருக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காணுமா, நிறைய உப்பு தேவையில்லை, இருந்தாலும் அந்த புட்டாக இருக்கட்டும், இடியப்பத்தாக இருக்கட்டும், இந்த புடி புட்டாக இருக்கணும், உப்பு தேவை. அப்போ இதுக்கு உப்பு நாங்கள் போட்ட சர்க்கரை எல்லாம் இனிப்பு எந்த அளவுக்கு காணுமன்றதை அப்படி குழைச்சதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நைஸ். சூப்பர். நல்ல ஒரு புடி புட்டு. இதுக்கு பயிறு தான் போடணுமெண்டு இல்லை, இது நல்லா பிணியணும். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய்ப்பு கூட சேர்க்கிறேன். என்னென்னு சொன்னால் கவினுக்கு கொஞ்சம் தேங்காய்ப்பு நிறைய வேணுமெண்டு கேட்குறான். அப்போ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய்ப்பு சேர்த்துருக்கிறேன். ஓகே, பார்த்தா புட்டு மாதிரி இருக்குது. இது புட்டாயும் இப்படியே எடுத்து அவிச்சிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். புட்டு பூசைக்கு இந்த மாதிரி தான் கோயிலில் புட்டு அவிக்கிறது. இதையே கொஞ்சம் அமர்த்தி இறுக்கி பிடிச்சால் புட்டு, பிடிச்சு வைக்கிறதால அது பிடிப்புட்டு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இனி இதே அமர்த்தி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி பிடிப்பிட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிட்டு எப்படின்னு சொன்னால் இப்படி நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு அப்போ தான் ஈஸியாக அவியும். அதுக்காகத்தான் இப்படி கை வைக்கிறேன். இதை வந்து இப்படி அமர்த்தி விடுறேன். இப்படி பிடிக்கும்போது நல்லா அமர்த்தி பிடிக்கணும். பிடிக்கல இப்படி வெடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னாண்டா அவிகிறதுக்கு இடையில இது உடைஞ்சி அப்படியே கொட்டுண்டு போயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நிறைய விட்டால் சலசலத்து போயிடும். ஓகே, இனி திரும்ப மறுபடியும் குழைப்போம். சேர்க்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து சின்னனா பிடிச்சி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நான் புட்டு அவிக்கிறதுக்கு ஒரு புட்டு அவிக்கிற ஸ்டீமர் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள ஒரு வாழை இலையை போட்டுட்டு
பிடிச்ச புடி புட்டு எல்லாத்தையும் இந்த வாழை இலைக்கு மேலே அடுக்கிறேன். கண்டிப்பாக வாழை இலை வைக்கணுமெண்டு இல்லை, இது என்னோட சின்ன தோட்டத்தில் இருந்தபடியாக அதை சின்னதாக வெட்டி கொண்டு வந்து இப்போ நான் அதில் அடுக்கிறேன். இப்போ மூடியை போட்டு இப்போ கொழுக்கட்டையை அவிஞ்சிட்டது இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வாசம் அடிக்குது. வாவ், புடி புட்டு. இது எங்களோட வீட்டிலே எங்களுடைய அம்மா அடிக்கடி செய்து சார ஒரு சாப்பாடு. எங்களுடைய அம்மா மட்டும் இல்லை, நிறைய பேட்டி அம்மாக்கள் கண்டிப்பாக இந்த புடி புட்டு காலமை சாப்பாடு இல்லை இடைநீரை சாப்பாடாக செய்து கொடுப்பினோம். இதைத்தான் இன்றைக்கு நான் என் பிள்ளைகளுக்காக செய்திருக்கிறேன். பின்னேற டைமில் டீ குடிக்கிறதுக்கு இன்றைக்கு இதை செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். நிறைய பேருக்கு இந்த புட்டு தெரியாது. வயசான ஆட்கள் கூட இதை விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ நிறைய பேருக்கு நான் இன்றைக்கு அரிசி மாவில் செய்த நான் சொன்னால் நீங்கள் வெள்ளை அரிசி மாவிலையும் செய்யலாம். இது டயபெட்டிக் இருக்கிற ஆட்கள் கூட சாப்பிடலாம். இரவு சாப்பாடாக ஒரு 2 கொழுக்கட்டையை சாப்பிட்டு படுத்தாலே போதும். காலையில் எழும்பி 2 கொழுக்கட்டையும் ஒரு டீயும் குடிச்சிங்களா உங்களோட காலமையான சாப்பாடு ஓகேயாக இருக்கும். இப்போ நாங்கள் கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடலாம். இன்றைக்கு நான் சிம்பிளாக செய்து காட்டியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பயரை அவிச்சு போடலாம், கடலை பருப்பு அவிச்சு போடலாம், பச்சை பயரை அவிச்சு போடலாம். இந்த பருப்புகள் என்னென்னாலும் நீங்கள் அவிச்சு இந்த புட்டோடு சேர்த்து சர்க்கரை தேங்காய் சீனி போட்டு கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி வித்தியாசமாக செய்து சாப்பிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.